ஹெலன் கெல்லரை பத்தி எப்பயோ படிச்சது ஞாபகம் வந்தது. ஹெலன் கெல்லர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர்களுக்கு காது கேட்காது, கண் திரைய தெரியாது. பிறக்கும் பொழுது அப்படி பிறக்கவில்லை. நடுவில் அவங்களுக்கு வந்த ஒரு ஜுரத்தினால, ஒரு சின்ன வியாதியினால அவர்களுக்கு இந்த காது கேட்கின்ற, பார்க்கின்ற திறனை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்ப ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளியில சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களாவே சைன் லாங்குவேஜ்ல வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாம் பேசுவாங்க. அப்படி இருக்கின்ற காலகட்டத்துலதான் சுல்லிவன் அப்படின்னு ஒரு டீச்சர் அவங்களுக்கு அமைஞ்சாங்க. அந்த சுல்லிவன்கிற டீச்சர் அவங்களோட 49 வருடங்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு பேசுவதற்கு, அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, வெளியில அவங்கள பற்றின கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஆசிரியராக மட்டுமல்ல தூண்டுகோலாக, அவங்களுடைய கம்பெனியனாக இருந்தாங்க. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இங்கே இருந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஹெலன் கெல்லருக்கு எப்படி ஒரு சுல்லிவன் கிடைச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆசான்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அந்த ஆசான்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விழைகின்றேன். இன்னைக்கு